அனைவருக்கும் வணக்கங்கள் நண்பர்களே. இன்று நாம் பார்க்க இருப்பது ஆண்களை அமைதியாக அழிக்கும் 4 தவறுகள். இங்கு பெரும்பாலான ஆண்கள் எதிரிகளால் வீழ்ச்சி அடைவதில்லை. இவர்கள் நோக்கத்தை கொல்லுகின்ற, வலிமையை குறைக்கின்ற, அவர்களது திறமையை புதைக்கின்ற பழக்கங்களால் வீழ்ச்சி அடைகிறார்கள். நண்பர்களே, இதை தயவு செய்து 2 முறை கேளுங்கள். இது உங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடும். முதலாவது, நோக்கத்திற்கு பதிலாக பெண்களை துரத்துதல். எல்லாவற்றையும் இழப்பதற்கான வேகமான வழி உங்களை நீங்களே உருவாக்குவதற்கு முன்பு பெண்களை துரத்துவது. பெண்கள் மோசமானவர்கள் அல்ல, ஆனால் நீங்கள் அவர்களை துரத்துவதை உங்கள் வேலையாக மாற்றும் போது நீங்கள் வெற்றியை மட்டுமல்ல, பெண்ணையும் இழக்கிறீர்கள். உங்கள் இலக்குகளை துரத்துங்கள் நண்பர்களே. பிறகு பெண்கள் தாமாக உங்களை துரத்துவார்கள். பெண்களை துரத்தினால் இருவருமே ஓட வேண்டும். உங்கள் 20கள் மற்றும் 30களில் வாழ்க்கையின் வெற்றிக்கான விதைகளை விதைப்பதற்கான நேரம், இதயங்களை உடைப்பதற்கான நேரம் அதுவல்ல. உங்கள் வெற்றிக்கான தொலைநோக்கான இலக்குகளை உருவாக்குங்கள். உங்கள் சுதந்திரத்தை கொண்டாடுங்கள். பெண்கள் இலக்குகளை மதிக்கிறார்கள், கவனச்சிதல்களை அல்ல. இரண்டாவது, உங்களுடையது அல்லாத பெண்களில் முதலீடு செய்தல். தற்காலிக மக்களுக்கு நிரந்தரமாக பணம் கொடுப்பதை நிறுத்துங்கள் நண்பர்களே. உங்கள் பணப்பை காலியாகும் போது வெளியேறும் ஒரு பெண்ணுக்கு நீங்கள் ஐபோன் வாங்குகிறீர்கள், வாடகை செலுத்துகிறீர்கள், உயர்தர ஹோட்டலுக்கு அழைத்து செல்கிறீர்கள். இவற்றால் நீங்கள் அன்பை வளர்க்கிறீர்கள் என்று நினைக்கிறீர்கள். அவள் வசதியை உருவாக்குகிறாள் என்று நினைக்கிறாள். அவள் பெயருக்கு பின்னால் உங்கள் பெயரை தாங்கும் வரை அவள் உங்கள் முதலீடு அல்ல, அவள் உங்கள் செலவு. ஒரு காதலியை ஒரு மனைவியைப் போல நடத்தாதீர்கள், இல்லையெனில் குழப்பத்தின் விளைவில் நீங்கள் கற்றுக்கொள்வீர்கள். மூன்றாவது, ஆண் என்னும் பொறுப்பிற்காக மணப்பது. திருமணம் உங்களை உருவாக்கும் அல்லது உங்களை முடித்துவிடும். ஒரு நல்ல பெண் கட்டமைக்கிறாள், உருவாக்குகிறாள். ஒரு கெட்டவள் உங்களை முழுவதும் அழிக்கிறாள். அவள் குழப்பத்தை கொண்டு வருகிறாள், அமைதி அல்ல. அவள் அழகான சாபத்தை மணக்காதீர்கள், அழகு மங்கிவிடும். ஒரு அமைதியான துணையை தேடுங்கள், மணந்து கொள்ளுங்கள். தவறான பெண் உங்கள் விதியை மீண்டும் மாற்றி எழுதுவாள். நான்காவது, இன்பத்திற்கு அடிமையாக இருப்பது. நவீன ஆண்களை கொல்லும் 2 கொலையாளிகள் சூதாட்டம் மற்றும் காமம். அவை உங்கள் கவனத்தை திருடுகின்றன. அவை உங்கள் லட்சியத்தை சுருக்குகின்றன. அவை உங்கள் காலத்திற்கு முன்பே உங்களை முதியவர்களாக்குகின்றன. ஒரு சூதாட்டக்காரர் எப்போதும் உடைந்து போயிருப்பார். ஒரு காமவெறி கொண்ட மனிதன் எப்போதும் தோல்வியாளனாகவே இருப்பான். போதை என்பது மாறுவேடமிட்ட அடிமைத்தனம். சூதாட்டம் மற்றும் காமம் எனும் சங்குகளை உடைக்கவும். உங்கள் மனதில் உள்ள நெருப்பை திரும்ப ஏற்றுங்கள் நண்பர்களே. ஒழுக்கமாக இருங்கள். இறுதியாக உங்களுக்கு ஒரு வார்த்தை. நீங்கள் திசை திருப்பப்பட்ட மனதுடன் ஒரு வெற்றி சாம்ராஜ்யத்தை உருவாக்க முடியாது. கசியும் ஒழுக்கத்துடன் நீங்கள் பேரரசை உருவாக்க முடியாது. உங்கள் சாக்குப்போக்குகள் முடிவடையும் இடத்தில் உங்கள் மகத்துவம் தொடங்குகிறது. உங்கள் முறையற்ற காமம் அழியும் இடத்தில் உங்கள் ஆண்மை தொடங்குகிறது. இலக்குகளை துரத்துங்கள் நண்பர்களே. உங்கள் அமைதியை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். ஒரு ராஜாவாக வாழுங்கள், அடிமையாக அல்ல. புரிந்தால் வாழ்க்கை உங்களுடையது. வாழ்த்துக்கள்.